அதை வந்து அந்த லொக்கல் ஆக்க வேண்டியதுன்னு எதுக்குள்ள லொக்கருக்குள்ள இல்லை அவ்வளோ பெரிய சீன் இல்லை பயம் இல்லை ஓடுங்கன்றாங்க பார்க்கலாம். நியூட்ரல் மின்னுக்கு போட்டிங்கன்னா போவர்ட் பின்னுக்கு போட்டால் ரிவர்ஸ் சரியா இப்படி ஃபுல்லாக ஃபோன் எடுத்து வரது நீங்கள் ஃபோன் கொண்டு வரல ஃபோன் எடுத்து வர சொன்னீங்க உங்களோட ஐயோ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சக்தி டாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃப்ளைங் ராவணா சைடில் வந்து நாங்கள் ரீசெண்ட் டைமில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அதாவது உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றதை நான் ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். எஸ், நாங்கள் இன்னைக்கு ஏடிவி ரைட் தான் போகிறோம். இதில் போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நாங்கள் வச்சிருக்கணும். வெயிட் பற்றி பார்த்தோம்னா மினிமம் வந்து 30 kg இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 90 kg இருக்கணும். எங்க கையில காலில் அதை வந்து அந்த லொக்கல் ஆக்க வேண்டியதுன்னு எதுக்குள்ள லொக்கருக்குள்ள இல்ல கோப்ரோ அந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு கொண்டுமே உண்டு. நான் இப்போ வந்து ஏடிவி ரைட் ட்ரைனிங் ஏரியாக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரைட் வந்து நார்மலா வந்து 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hour ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்க போது. அதுவும் வந்து ட்ரைனிங் செஷன் எல்லாம் இன்க்ளூட் பண்ணித்தான். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஏடிவி ரைடுக்கு வரைக்கில் வந்து 3 பேர் வந்தோம். 2 பேருக்கு தான் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா 2-3 இப்போ இதுக்கு முன்னுக்கு போய் ஓடி உடைஞ்சு ரிப்பேர் மாதிரி. ஸோ 2 தான் அவைலபிள்ண்டாங்க. ஸோ லோக்கலுக்கு வந்து 9,500 அண்ட் ஃபாரினுக்கு வந்து 15,000. ஸோ உங்களோட ஒரு வெளிநாட்டால் இருக்கிறதால 2 பேமெண்ட் செய்திருக்கேன். சேர்த்துட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் பேமெண்ட் செய்ததுக்கப்புறம் சொன்னாங்க இன்னொரு இதுவும் அவைலபிள்னு சொல்லி. பட் எனக்கு அந்த மூட் போயிடுச்சு. அண்ட் கொஞ்சம் மழை பெஞ்சால எனக்கு ஒரு பயம் வந்துட்டு சறுக்குப்படுமான்னு சொல்லி, அதனால் நம்ம போங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய சீன் இல்லை, பயம் இல்லை, ஓடுங்கன்றாங்க. பார்க்கலாம். இது எக்ஸலேட்டர், இது ஃப்ரண்ட் பிரேக், இது வந்து பேக் பிரேக். அப்புறம் புட்டில் இருக்கிறதுக்கும் பிரேக்காக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பைக்கில் பிரேக் பிடிக்கிறது எக்ஸலேட்டர் கையை எடுத்து தான் பிடிக்கும். 2யும் ஒரே டைமில் பிடிச்சிக்காங்க. எந்த நேரமும் 2மே டைட்டாக பிடிச்சிங்க. நீங்கள் டேர்ன் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் 2 பக்கம் எடுக்கணும். டேர்ன் பண்ணுற பக்கம் ஃபுல்லாக திருப்பிங்க. பைக் எவ்வளோ திருப்பி திருப்பலாம், இந்த அளவு திருப்பிங்க தான் டேர்ன் பண்ணுங்க. நம்ம லேசி சரியா கீழே மாதிரி சைக்கிள் ரவுண்ட் பண்ணி கை எடுத்துங்க. நடுவில் நியூட்ரல், மின்னுக்கு போட்டிங்கன்னா போவர்ட் பின்னுக்கு போட்டால் ரிவர்ஸ் சரியா. இது எக்ஸலேட்டர், இது வந்து ஃப்ரண்ட் பிரேக், இது வந்து பேக் பிரேக் சரியா. இது காலில் உள்ள பிரேக், அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பிரேக் பிடிக்கிறதுக்கு எக்ஸலேட்டர் கையை எடுத்து தான் முடிக்கும் சரியா. இதில் வங்கு திருப்பும் போது எப்பயுமே எதில் திரும்பும் வங்கு இது டேர்ன் பண்ணும்போது உங்களோட கையை ஃபுல்லாகவே டேர்ன் பண்ணுங்க. இவ்வளோ பைக்கை டேர்ன் பண்ணலாம். நீங்கள் டேர்ன் பக்கத்தில் ஃபுல்லாகவே திருப்பிங்க. முழுசாக திருப்போம். ஓகே போடுங்க. ரைட் ரவுண்டு
எனக்கு பழக்கம் இல்லை. ஆக்சுவலி வந்து இந்த ஏடிவ் ரைட் வீடியோ வந்து எனக்கு போடுற ஐடியா சுத்தமாகவே இருக்கல. இது ரொம்ப நாளாகவே என்னோட ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படி பிடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ கடைசியில் ஓகே போட்டுருவோம் ரெண்டு நிலைமையில தான் இப்போ நான் இந்த வீடியோவை இறக்குறேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால் வந்து கோப்ரோவில் தான் நாங்கள் இந்த ஏடிவ் ரைட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நிறைய கேப்சர் பண்ணியிருந்தோம். ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நாங்களும் கோப்ரோ வாங்கின புதுசு. ஸோ அன்றைக்கி நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் கோப்ரோக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து போட மறந்துட்டோம். ஸோ எல்லா லென்ஸில் வந்து தண்ணி பட்டுடுச்சு. அதனால வந்து வீடியோ குவாலிட்டியை வந்து அப்படியே ஸ்பாயில் ஆகிட்டு கொஞ்சம் கலங்கள் மாதிரி தான் இருக்கும். நீங்க பார்க்கல விளங்கும். அதோட இப்ப ஹெல்மெட்ல இருந்ததால வந்து தண்ணி பட்ட இலையெல்லாம் அப்படியே அடிபட்டு போகல ஃபுல்லாவே வீடியோ குவாலிட்டி வந்து பயங்கரமா டவுன் ஆயிட்டே சொல்லுவேன். ஸோ எனக்கு போடுற ஐடியா இருக்கல்ல. சரி ஓகே பரவாயில்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இதை போடலான்னு சொல்லி தான் இப்போ எடிட் பண்ணி போட்டிருக்கேன். என்ன மாச்சா 1 by 1 அப்படியே நான் போய் மரத்துக்குள்ள முட்டிட்டேன்டா. மரத்துக்குள்ள முட்டிட்டேன். ஃபுல்லாதான் திருப்பணும். உங்களுக்கு பார்க்கவே விளங்கி இருக்கும். இந்த ஏடிவ் ரைட் ஃபுல்லாவே வந்து ஆஃப் ரோட் ஏரியா ட்ராக்ஸுகளால தான் போயிட்டு இருக்கு. சரி கல் மண் சரிவான பாதைன்னு சொல்லி இந்த ட்ராக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து தேயிலை தோட்டங்கள் மற்ற காடு மற்றது பிக்சர் பெர்ஃபெக்டான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. மேல வியூ பாயிண்ட் நடந்தா போறோம். போன் எடுத்து வரது நீங்க போன் கொண்டு வரல. நான் போன் எடுத்து வர சொன்னீங்க உங்களோட. ஐயோ இது இதெல்லாம் எடுக்கலாம் தானே? அதில் எடுக்கலாம் போட்டோஸ் மாதிரி எடுக்கலாம். இதை ஓப் பண்ணிக்க கேமரா ரெடி அவட்ட சொல்லி நாங்க அப்புறம் ஐபோன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு மேல வியூ பாயிண்ட் நீங்க வியூ பாயிண்ட் என்ன ஐங்க என்னோட பாத்துக்கு நான் பைக்கு என்ன ரெஸ்பெக்ட் வாங்கிட்டு வராங்க என்னப்பா அவட்ட சொல்லுங்க. நான் வந்து மத்த I was skidding it, you know, like, நீ ஸ்கீடிங் நான் பார்த்தேன். நீ ஸ்கீட் பண்ண அப்படி எனக்கு I was doing it because I know how to ride the bike. இவன் சொல்றேன் எனக்கு வரல. நான் சொன்னேன் ஐ ஷோ
சூப்பரா இருக்கு. Oh my god, nice. எங்க ஊர் நீ கிளம்பு. லிஃப்ட்ல வெட்டை பல்லடாண்ட மாமி. அந்த பேர் அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்துருப்போம் தனித்தனியாக எடுப்போம். நல்லா இருக்கு வியூ. இதான் இல்லை ரொக்கம். Thank you very much. फोन में अभी एक पार्ट we came just We have the GoPro, so we can mark. Also, you have that. yeah Okay. that's fine. He's from Australia, so I'm a local actually. Oh, okay. Where is it? Mama Colombo. Colombo. He was in Colombo. He migrated 2009. Yeah. Australia. What happened? Yeah, the boots. And there are the boots එක තියෙන නැත්නම් කූඩල්ල අරගෙන තමයි යන්නේ. සිරාවට කුඩල්ල ඉන්නවද? අට එකක? සම්ටයිම් මල ඩේන්ජර්. අයියෝ. ரைட் முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க போயிட்டு வந்ததுக்கு பிறகு இவங்க எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது லைட்டாக மனசுக்குள்ள வந்து சே மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏடிவி ரைட் போகணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நான் வரட்டா.